Joshua chapter 3 verse 5. யோசுவா 3:5. Joshua said unto the people, sanctify yourselves, for tomorrow the Lord will do wonders among you. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Joshua said unto the people, sanctify yourselves, for tomorrow the Lord will do wonders among you. யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். What a promise. எப்பேற்பட்ட The Lord will do wonders among you. எப்பேற்பட்ட வாக்குத்தத்தமா இருக்கிறது. கர்த்தர் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வார். Of course, there isn't much of a difference between yesterday and today. அதாவது நேற்றைய தினத்தில் இருந்தும் இந்த நாளில் இருந்தும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை. Between what we call as 2025 and 2026. எதை 2025 என்று அழைக்கிறோமோ, எதை 2026 என்று அழைக்கிறோமோ, அது ரெண்டுக்கும் நடுவிலே there isn't any difference there. ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை. The only difference that it makes is the calendar. அதாவது நாள்காட்டியிலே தான் பெரிய வித்தியாசம் தெரியும். Every day is the same, the routine. மற்றபடி எல்லா நாட்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். The new year will just fade away within a day or two. ஒரு நாளிலே 2 நாட்களிலே புதிய வருஷத்தினுடைய உற்சாகம் எல்லாம் போய்விடும். But praise God, we have something to look forward to because our God is alive. ஆனால் நாமோ தேவனுடைய ஜனங்களாய் அதாவது நாம் எதிர்பார்க்கப்படியான ஒரு நல்ல ஒரு காரியம் இருக்கிறது. ஏனென்றால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். The Lord will do wonders among you. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். What a promise it is. எப்பேற்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். Is the Lord who created the whole heavens and the earth. அவர்தான் முழுமையான வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவனாக கர்த்தராக இருக்கிறார். Without any assistance, without any help. அதாவது அவருக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அவருக்கு எந்த ஒரு விதமான உதவியாளரும் இல்லை. Created out of nothing. ஒன்றுமில்லாமல் இருந்து சிருஷ்டித்தார். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். He is the God of wonders. அவர் அற்புதங்களின் தேவன். And he demands something from his people to show more wonders and reveal himself. அவர் ஜனங்களிடத்திலிருந்து இன்னும் அதிகமான காரியங்களை எதிர்பார்க்கிறார். அவர்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வதற்காகவும் தன்னையே வெளிப்படுத்துவதற்காகவும். Sanctify yourself. Tomorrow the Lord will do wonders among you. உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். What are all the wonderful things that God has done from the word of God? அதாவது தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது கர்த்தர் செய்திருக்கிறதான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் அறிந்திருக்கிறோம். Not only he created the heavens and the earth, அவர் வானத்தையும் பூமியும் படைத்தது மட்டுமல்ல, but also he parted the Red Sea. ஆனால் அவர் சிவந்த சமுத்திரத்தையே பிளந்தார், ரெண்டாய் பிளந்தார். It's forever one of the greatest miracles. என்றென்றைக்கும் இது எல்லா அற்புதங்களிலேயும் பெரிய அற்புதமா இருக்கிறது. Historically proved. அதாவது சரித்திர ரீதியாக இதுக்கு ஆதாரம் உண்டு. Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். God who does wonders. அற்புதங்களை செய்யும் தேவன். And then he can cause the fire to come down. அதன் பிறகு அவரால் வானத்திலிருந்து அக்னியை இறங்க செய்யும். He can shut the heavens. வானத்தையும் அவரால் மூட முடியும். So that it does not rain. மழை வராதபடிக்கு அவர் வானத்தை மூட முடியும். He is in absolute control over the entire earth, over the entire universe. முழுமையான பூமியின் மேலும் முழுமையான சராசரத்தின் மேலும் அவர் எல்லாவற்றையும் மேல ஆண்டு எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டு கீழே வைத்திருக்கிறார். Sorry if I said something wrong. ஏதாவது தவறா சொன்னா மன்னித்து விடுங்கள். But if I said something that your spirit is agreeing to, say hallelujah. ஆனால் உங்களுடைய ஆவியோடு ஒத்து போகிற ஏதாவது சத்தியத்தை சொல்லியிருந்தேன் என்றால் அல்லேலூயா சொல்லுங்கள். Great and mighty God. இதோ மகத்துவமான பெரிய தேவன். So with him there is nothing impossible. அவரை பொறுத்தளவில் அவரால் ஆகாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. Every day faithfully, whether they deserved it or not, morning and evening he was showering manna for his people. அந்த ஜனங்கள் அதுக்கு தகுதியானவர்களா இருந்தார்களோ இல்லையோ அதை குறித்து அவர் கவலைப்படாமல் காலையும் மாலையும் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து 40 வருஷங்களால் போஷித்தார். I don't know what's ahead of you, what you're thinking about, what you're worried about in this new year. இந்த புதிய வருடத்திலே உங்களுக்கு முன்னதாக என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியாது, அல்லது நீங்கள் எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் unfailing. ஆனால் இதோ இங்கே ஒருவர் நாம் முற்றிலுமாய் நம்பகமாய் நம்பக்கூடியவராய் இருக்கிறார். Sanctify yourselves, for the Lord will do wonders among you. இதோ உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். A great promise indeed.
எப்பேற்பட்ட பெரிய வாக்குத்தத்தம். You know, promise isn't just a promise because we keep claiming that promise. ஒரு வாக்குத்தத்தை சொல்லி இதை எனக்கு சொந்தம் பாராட்டுகிறேன் என்று சொல்வதனாலே அது வாக்குத்தத்தம் ஆவதல்ல. As I often say, let me repeat it at the beginning of this year. அடிக்கடி சொல்லுவது உண்டு. இந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலே திரும்பவும் சொல்லுகிறேன். There is no unconditional promise in the Bible that I see. அதாவது பரிசுத்த வேதாகமத்தை நான் வாசிக்கும் போது நிபந்தனையற்ற வாக்குத்தத்தம் என்று சொல்லி ஒன்றுமே இல்லை. Yesterday I was speaking to another pastor. நேற்று தினத்தில் இன்னொரு போதகருடன் பேசிக் So I கொண்டிருந்தேன். explained to him how his promises always demand something from us based on our reaction. Then the promise gets fulfilled. அதாவது அவரிடம், அந்த போதகரிடம் எப்படி தேவன் எப்போதுமே வாக்குத்தத்தம் தரும் பொழுது எப்பொழுதுமே அவர் கொடுக்கும் வாக்குத்தத்தின் பின்பதாக அவர் ஒரு நிபந்தனையை வைக்கிறார். அந்த நிபந்தனையை நிறைவேற்றும் போதுதான் அந்த வாக்குத்தத்தமே நிறைவேறும். There is a part for us to play as God's people, and then God does something that He alone could do. ஆகையால் நாம் செய்ய வேண்டிய ஒரு பங்கு இருக்கிறது. அந்த பங்கை நாம் செய்யும் பொழுது தேவன் சொன்னதை அவர் செய்து நிறைவேற்றுவார். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். So that's why Joshua is saying here, sanctify yourselves for tomorrow the Lord will do wonders. அதனால்தான் யோசுவா இங்கே சொல்கிறான், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். You know, in other words, if you sanctify yourselves today, then the Lord will do wonders for you tomorrow. இன்னொரு வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு மாத்திரம் நீங்கள் உங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொண்டால் நாளைக்கு கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்கள் செய்வார். The promise comes with a precondition. ஆகையால் வாக்குத்தத்தமானது ஒரு முன் நிபந்தனையுடன் வருகிறது. That we have to do something so that God will fulfill His word. தேவன் சொன்னதை, அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றும்படியாக நாம் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு உண்டு. Sanctify yourselves because He is a holy God. பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் என்பதனாலே. In fact, He demands holiness in our body, soul and spirit, as we read in Thessalonians. அதாவது தெசலோனிக்கேயர் நிருபத்திலே நாம் வாசிப்பது போல அவர் ஆவி ஆத்மா சரீரத்திலே அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். I pray, says Paul in 1 Thessalonians chapter 5, that your whole bodies, soul and spirit be preserved blameless unto the coming of the Lord. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார், நீங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே கர்த்தருடைய வருகை நாளுக்கு ஏதுவாக நீங்கள் பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும் என்று தேவனிடத்திலே அனுதினமும் ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறார். And he goes on to say, faithful is He who calls you, He will fulfill that. அதை சொல்வது மட்டுமில்லாமல் தொடர்ந்து அவர் சொல்லும்போது, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று சொல்கிறார். But now one has to do that. We have to be faithful to God. ஆகையால் நாம் செய்ய வேண்டிய ஒரு பங்கு இருக்கிறது. நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். We have to preserve ourselves as blameless. நம்மையே குற்றமற்றவர்களாய் காத்துக்கொள்ள வேண்டும். But in the Old Testament or New Testament, the same God demands the same thing from His people. அது பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி, இந்த அதே தேவனானவர் இதே காரியங்களை தான் அவர் ஜனங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். Be holy, for I am holy. நான் பரிசுத்தமாய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். So the holy God will dwell among His people of holiness, and then He will do wonders among His people. ஆகையால் இந்த பரிசுத்தமுள்ள தேவனானவர் அவர் ஜனங்களின் மத்தியிலே வாசமாய் இருந்து அவர்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வார். Sanctify yourselves today, then you will see the Lord doing wonders tomorrow. ஆகையால் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் நாளைக்கு கர்த்தர் செய்கிற அற்புதங்களை பார்ப்பீர்கள். Now that's very important as we enter into the new year, because the world is getting more and more polluted every day. ஆகையால் நாம் புதிய வருஷத்துக்குள்ளாய் நாம் நுழைகிற இந்த தருவாயிலே அது இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. ஏனென்றால் உலகமானது இன்னும் அது மாசுபட்டு கொண்டே போகிறது. As God created us as a triune being with body, soul and spirit, God demands holiness to Him, body, soul and spirit as well. தேவன் எப்படி மனுஷனை ஒரு திரியேக அதாவது ஒரு மனிதனாக சிருஷ்டித்தாரோ, ஆவி ஆத்மா சரீரம் என்று மனுஷனை சிருஷ்டித்தாரோ, அதே போல அது அந்த மூன்றிலே ஆவி ஆத்மா சரீரத்திலே பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். So we need to really, as we enter into this new year, we need to check ourselves, the areas where we may have failed or faltered. We need to correct ourselves because God demands from us. ஆகையால் இந்த புதிய வருஷத்துக்குள்ளாய் நுழைகிற இந்த நேரத்திலே, நாம் நுழைந்திருக்கிற இந்த நேரத்திலே நாம் எதையெல்லாம் என்னென்ன நல்லதெல்லாம் செய்திருக்கிறோம், என்னென்ன தவறானதை செய்திருக்கிறோம் என்று சொல்லி நம்மையே சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்றால் தேவன் நம்மிடத்திலிருந்து பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். It's a divine imperative there. Without holiness no man shall see the Lord. அதாவது இது ஒரு தெய்வீக ஒரு கொள்கையாக இருக்கிறது. என்னவென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை காண முடியாது. So the
the Lord is coming very, very soon, especially in 2026. ஆகையால் கர்த்தர் மிகவும் சீக்கிரமாக வருகிறார். We need- 2026 வருஷத்திலே இருக்கிற We need to தருவாயிலே be focused properly. ஆகையால் நம்முடைய கவனம் சரியா இருக்க வேண்டும். And so he demands total whole sanctification. ஆகையால் அது நிமித்தமாக முழுமையான பரிசுத்தத்தை Then God, எதிர்பார்க்கிறார். Joshua is saying, sanctify yourselves. Not only he's talking about the personal purification or holiness, அதாவது இங்க But also the words- பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையிலே பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்ற அர்த்தத்திலே சொல்வது but மட்டும் also the preparedness is implied therein. அதிலே அந்த பரிசுத்தப்படுத்திக் கொள்வதோடு கூட ஆயத்தமாக்குதலுக்கும் ஆயத்தமாக்குதலும் இணைந்து சொல்லப்பட்டிருக்கிறது. For God to do wonders among his people and through his people, he is expecting his people to be sanctified or prepared people ready for the master's use. தேவன் அவர் ஜனங்கள் மத்தியிலே ஜனங்கள் மூலமாக அற்புதங்களை செய்ய முதலாவதாக அவர் ஜனங்களை அவர் ஆயத்தப்படுத்த வேண்டும். To be a prepared channel. ஏனென்றால் அவர் பயன்படுத்தும் பாத்திரமானது ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்க வேண்டும். Yielded to God for the glory of God. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று தேவனுக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமா. The word sanctify yourself speaks about a preparation first of all of ourselves. ஆகையால் உங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது முதலாவதாக நாம் நம்மையே அதாவது ஆயத்தமாக்கிக் கொள்வதை குறித்து பேசுகிறது. Because God wants us. ஏனென்றால் தேவன் நாம் வேண்டும் என்று நினைக்கிறார். We are the people through whom God will reveal himself. நம் மூலமாய் தேவன் தன்னையே வெளிப்படுத்துவார். Praise the Lord. தேவனுக்கு ஸ்தோத்திரம். You know, the Old Testament speaks as to how God had chosen a group of people, the Israel. பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது தேவன் எப்படி ஒரு கூட்டத்து ஜனத்தை அதாவது இஸ்ரவேல் தேசத்தார் எப்படி தனக்கென்று தெரிந்தெடுத்தார் வாசிக்கிறோம். We are the New Testament saints. We are the New Testament people. நாம் புதிய ஏற்பாடு விசுவாசிகள், புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள். So Jesus is the head of the church, wanting all the members of his body, the New Testament saints, to be holy, available to him, prepared, made for the master's use. ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களும் தேவனுக்கு கனி தரும்படியாக ஆயத்தமா இருக்க வேண்டும், கர்த்தராலே பயன்படுத்தப்பட எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு எதிர்பார்க்கிறார். So the realization is very, very important in your life. ஆகையால் இதை நீ உணர்வது உன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமா இருக்கிறது. Realization of the importance of yourself as God has placed upon you. அதாவது தேவன் உன்மேல் என்ன முக்கியத்துவம் வைத்திருக்கிறார், என்ன பணியை வைத்திருக்கிறார், அதனாலே நீ எவ்வளவு முக்கியம் என்பதை நீ உணர்வது முக்கியம். Special to God. நான் தேவனுக்கு விசேஷித்தமான We are special people, redeemed by the blood of the Lamb. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட விசேஷித்தமான ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். For us, the God of gods came down as man, the very man. நமக்காக தேவாதி தேவனானவர் மனுஷனுக்கு மனுஷனாக அவர் இறங்கி வந்தார். The greatest of all the wonders. எல்லா அற்புதங்களுக்கும் மேலான அற்புதம். And he is promising that he will continue to do wonders among us. அவர் அது மட்டுமில்லாமல் அவர் நம் மத்தியிலே தொடர்ந்து அற்புதங்களை செய்வார். The more we yield ourselves to him, the more we are prepared, the more we realize as to who we are as he has made us to be. அதாவது நாம் எந்த அளவுக்கு இன்னும் நம்மே அவரிடம் தருகிறோமோ, அவரிடம் ஒப்பு கொடுக்கிறோமோ, அவர் நம்மை யாராகிய உருவாக்கி இருக்கிறார், நம்மை கொண்டு என்ன செய்ய இருக்கிறார் என்பதெல்லாம் இன்னும் நாம் புரிந்து கொள்வோம். So many times, many saints, they bring damage to themselves by belittling their own self. அதாவது அநேக வேளைகளிலே பரிசுத்தவான்கள் தங்களையே தாழ்வாக எண்ணுவதன் மூலமாகவோ அல்ல மட்டுப்படுத்திக் கொள்வதன் மூலமாகவோ அவர்கள் தங்களுக்கே கெட்ட பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். Thereby they are restricting the very hand of God upon their lives. அதன் நிமித்தமாக தேவன் மேல் அவர்களுடைய வாழ்க்கையின் மேல் தேவனுடைய கரத்தினுடைய வல்லமையை அவர்களே குறைத்துக் கொள்கிறார்கள். You are conscious, as you especially here as the apostolic saints, you heard me over and over tell almost in every meeting something or other that's happening in the world pointing to the immediate return of Jesus Christ. அதாவது இந்த அப்போஸ்தல சபையை சேர்ந்த விசுவாசிகளாகி நீங்கள் அடிக்கடி நான் ஏதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஏதாவது ஒரு சம்பந்தமான அடையாளத்தை குறித்து உங்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். Beginning this day, 1st of January 2026. அதாவது இந்த நாள் ஜனவரி 1ஆம் தேதி 2026ஆம் வருஷத்திலே all that God had said in his word is being fulfilled in the world. அதாவது தேவன் அவருடைய வார்த்தையில சொன்ன சகல காரியங்களும் உலகத்திலே நிறைவேறி கொண்டுதான் வருகிறது. CBDC they say. You know what is CBDC? Anyone in the congregation? அதாவது CBDC என்று சொல்லி ஒரு செய்தி இருக்கிறது. அது CBDC என்றால் என்ன என்று உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? Central banking digital currency.
ஆங்கிலத்தில் சென்ட்ரல் பேங்கிங் டிஜிட்டல் கரன்சி என்று சொல்கிறார்கள். Manager. CBDC correct தானே, right? State Bank manager, Ravichandran. Central banking, and you can ask him, I'm not saying anything wrong. That's what the governments are planning. Not only here, all over the world. Things are happening exactly for the preparation of the Lord Jesus Christ. They are not getting prepared, but things that are written here as preparatory for the pointing to the coming of the Lord are getting fulfilled right before our eyes. This is not the time for us to sleep or slumber. If you are God's people, it's time to wake up and to shine for the glory of God. அதாவது இந்த உலகத்திலே வங்கிகள் சம்பந்தமாக, பொருளாதாரம் சம்பந்தமாக புதிய புதிய மாற்றங்களை கொண்டு வர அவர்கள் திட்டமிட்டிருப்பதில் ஒன்றுதான் இந்த சிபிடிசி என்பது. அதனாலே நாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே அவர் வருகைக்கு இன்னும் சமீபமாக தான் வருகிறோம் என்று சொல்லி அறிந்து கொள்ளலாம். அவர்கள் ஆயத்தமாகவில்லை, யார் இதெல்லாம் ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் ஆயத்தமாகவில்லை. ஆனால் நாம் விழித்திருந்து நம்முடைய தூக்கத்தை விட்டு எழுப்பி நாம் கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. Slowly the currency, cash is being withdrawn from the public. கொஞ்சம் கொஞ்சமாக பொது ஜனத்தின் இடத்திலிருந்து பணப்பட்டுவாடானது குறைக்கப்படுகிறது. Deliberately it's done. Why? வேண்டுமென்றே செய்கிறார்கள். ஏன் தெரியுமா? Not only in India, almost all countries. இந்தியாவிலே மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட எல்லா தேசங்களிலேயும் To force the people to go into online transaction. எல்லா ஜனங்களையும் எப்படியாவது அவர்கள் எல்லோரும் எல்லாவற்றையும் இணையதளம் மூலமாகவே வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜனங்களை வற்புறுத்தும்படியாக எல்லாம் செய்யப்படுகிறது. The control of money is in the hand of the government. அது நிமித்தமாக அந்த பணத்தினுடைய கட்டுப்பாடானது எப்படியோ அரசாங்கத்துடைய கைக்கு வந்துவிடும்படியாக It's happening right before our eyes. இது எல்லாமே என்னுடைய கண்களுக்கு முன்னதாக தான் நடக்கிறது. Maybe a few years ago when we read the things that are said in the book of Revelation, we wouldn't have understood as to how that would be possible. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் எப்படி சாத்தியமாகும், எப்படி இதெல்லாம் அமலுக்கு வரும் என்றெல்லாம் யோசித்திருக்கலாம். So, but it's right before our eyes coming to an end, and then in 2026 is the most dangerous period that many things are going to happen this year. ஆனால் 2026 வருஷமானது காலத்திலே மிகவும் ஒரு அபாயமான காலகட்டமாக இருக்கிறது என்று சொல்லலாம். அதாவது நாம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளாய் நுழைகிறோம். Jesus said to the disciples, in the world you shall have tribulation, but be of good courage, I have overcome the world. இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லும் பொழுது, இந்த உலகத்திலே உங்களுக்கு மிகுந்த உபத்திரவம் உண்டாகும், ஆனால் நீங்களோ திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். So he is separating the believers that they don't come under or succumb to the pressures of the world. அவர் விசுவாசிகளை, சீஷர்களை உலகத்துக்கோ உலகத்தின் அழுத்தங்களுக்கோ விட்டு கொடுக்காமல் இருக்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறார். So God is demanding first of all as to who we are. We must realize as to who we are unto God. We are selected by God for God. ஆகையால் நாம் தேவனுக்கு யாரா இருக்கிறோம் என்பதை முதலாவதாக நாம் உணர வேண்டும். நாம் தேவனாலே தேவனுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம். Very challenging time into which we are entering. ஆகையால் நாம் ஒரு சவாலூட்டும் காலகட்டத்துக்குள்ளாய் நுழைகிறோம். So praise God, the promise is there, and what he says he will do wonders among us if we yield ourselves to him as he expects us to. ஆகையால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் தந்த வாக்குத்தத்தம் உண்மையாக இருக்கிறது. நாம் அவர் எதிர்பார்க்கிறபடி அந்த நிபந்தனையின்படி நாம் செய்யும் பொழுது அவர் சொன்னதை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். A beautiful picture is given in the book of Esther. அதாவது எஸ்தர் புஸ்தகத்திலே ஒரு அற்புதமான ஒரு காட்சியை பார்க்கிறோம். We all know the story of Esther, I suppose. நாம் எல்லோரும் நிச்சயமாக எஸ்தரின் புஸ்தகத்தை அறிந்திருக்கிறோம், சரித்திரத்தை அறிந்திருக்கிறோம். And then the whole nation of Israel was going to be destroyed. முழுமையான இஸ்ரவேல் தேசமும் through one man's strategy. அதாவது ஒரே மனுஷனுடைய சதி திட்டத்தினாலே முழுமையான இஸ்ரவேல் தேசமே அழிந்து போகும் தருவாயில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். The whole Bible is that story. முழுமையான வேதாகமும் அதை to destroy the people of God. அதாவது பிசாசுனுடைய திட்டம் என்ன என்றால் தேவ ஜனங்களை அழித்து போட. That's happening even before us, right before us, the Gaza war and all that is going on. How true the word of God, the Bible is. நம்முடைய கண்களுக்கு முன்பதாக அது நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்திலே காசா யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. காசா பகுதியிலே நடந்து கொண்டிருக்கிறது யுத்தமானது வேதம் எவ்வளவு உண்மை உள்ளது என்பதை காண்பிக்கிறது. How Esther would have felt all her lifetime when to think that she was most unfortunate
no father, no mother, brought up in poverty, woman by a uncle Mordecai. அதாவது எஸ்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை சந்தித்தவள். அதாவது தகப்பன் இல்லை, தாய் இல்லை, எவ்வளோ கஷ்டத்திலே வளர்ந்தவள். அதாவது ஏழ்மையிலே வளர்ந்தவள். ஆகையால் தன்னுடைய வாழ்க்கை குறித்து அவள் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் யோசித்திருப்பாள். How many times should have been bitter over the circumstances that are forced into that condition? ஆகையால் தான் காணப்பட்ட அந்த சூழ்நிலையை எண்ணி, அதாவது இந்த சூழ்நிலைக்கு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று எண்ணி எத்தனை முறை அவள் கசப்பா இருந்திருப்பாள். But God had given her beauty. ஆனால் தேவன் அவளுக்கு அழகை தந்திருந்தார். Among all the other ladies, that were contested, she became the queen of the emperor. அங்கே ராஜாவுக்கு அடுத்த ராணியாக யார் வருவார் என்ற போட்டியிலே அவள் தான் ஜெயித்து அவள் அடுத்த ராணி ஆனாள். He is the same God working in the same manner in our lives. அதே தேவனாய் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செயல்பட்டு அதே விதமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுகிற தேவனாய் என்றும் இருக்கிறார். Sometimes we are so obsessed with our failures, with the circumstances that are forcing us, and we think low of ourselves, but we fail to recognize that we are the children of the Most High God, redeemed by the blood of the Lamb. அநேக வேளைகளிலே நாம் நம்முடைய சூழ்நிலையும் நம்முடைய நாம் காணப்படுகிற சூழ்நிலைகள் நாம் எண்ணி நாம் அதனாலே நாம் மிகவும் தாழ்மையாக எண்ணிக்கொள்கிறோம், சோர்வடைகிறோம். When she had become the queen, then Mordecai is reminding her, who knows that for such a time as this, God has brought you here. ஆனால் அவள் ராணியான பிறகு மொர்தெகாய் அவளுக்கு ஒரு செய்தியை சொல்லி அனுப்பின போது எப்படி சொல்கிறான், யாருக்கு தெரியும், ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு வேலைக்காக தான் நீ ராணி ஆக்கப்பட்டாயோ, to be the queen. அதாவது இந்த நோக்கத்துக்கென்று இந்த ராஜ்யத்துக்கே நீ ராணி ஆவது எந்த நோக்கத்துக்கென்றோ யாருக்கு தெரியும். In the time that appeared to be the total annihilation or destruction of that race, one soul, she turned the entire episode into a different thing. அதாவது எந்த நேரத்திலே எந்த முடிவினாலே ஒரு தேசமே அழிந்து போயிருக்க வேண்டுமோ அந்த சூழ்நிலையிலே அவள் செய்த செயலினாலே அந்த காரியத்தை தலைகீழாய் அவள் மாற்றி போட்டாள். God chosen, but look at the past. தெரிந்திருக்கப்பட்டவள் total failure as it were. ஆனால் அவளுடைய கடந்த காலத்தை பார்த்தால் முழுமையான தோல்விதான். Dear brothers, dear sisters, God never makes a mistake in your life. தேவனுடைய அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே எதையுமே தவறாக செய்யவே மாட்டார். As Paul says, things that happened to me have fallen out rather to the furtherance of the gospel. பவுல் கூட சொல்கிறார், எனக்கு இதுவரை நடந்த காரியங்கள் எல்லாமே சுவிசேஷம் இன்னும் பிரசங்கிக்கப்படுவதற்கு ஏதுவாக தான் நடந்திருக்கிறது. He is God who works all things well for those who love him. அன்றையும் தன்னில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துபவர். Work together for good to them that love God, to them who are called according to his purpose. அன்றையும் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தமிழ் அன்பு கூர்ந்து அவருடைய அழைக்கப்பட்டவர்களுக்கு God works it out for our good. Hallelujah. வாசிக்கிறாயா, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய நன்மைக்காக திருப்பி மாற்றுகிறார். There is no negativeness with him. அவரிடத்தில் எந்த எதிர்மறையும் கிடையாது. Praise God. It's only our own thinking, our own, looking at ourselves, and because we are not like other people, we always compare ourselves with others, and that's to our own minus. That's for our own, what can I say, loss. அதாவது அநேக வேளைகளே நம்மையே மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மையே நாம் தாழ்வாய் எண்ணிக்கொள்கிறோம். அது நம்முடைய சொந்த இழப்பு தான். But if you'll only realize who we are in Christ, ஆனால் அதுக்கு பதிலாக நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக யாரா இருக்கிறோம், nothing is left to chance, and everything is God ordained, God led, and it's all for his glory. ஏதோ அதிர்ஷ்டத்தினால எதுவும் நடப்பதில்லை, எல்லாமே தேவனால் நியமிக்கப்பட்டது, அனைத்தும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நடக்கிறது என்று உணர்வோம் என்றார். Who knows, God has brought you to the kingdom for such a time as this. You are the one, Esther, to bring redemption. யாருக்கு தெரியும், அதாவது தேவன் உன்னை இந்த நோக்கத்துக்கு என்றுதான் இந்த நேரத்திலே உன்னை ராணி ஆக்கி இருக்கிறார் நம்ம தெரியவில்லை. நீதான் இந்த சூழ்நிலையை மாற்றக்கூடியதான ராணியா இருக்கிறார். The beauty was God given. இந்த அழகு தேவனால் கொடுக்கப்பட்டது. All the misfortunes, as it were, she thought, was all God allowed. God allows all that. அதாவது எதையெல்லாம் துரதிருஷ்டவசமாக நடந்தது என்று அவள் நினைத்தாலோ
அதையெல்லாம் தேவன் நியமித்து, தேவன் அனுமதித்து, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக எல்லாவற்றையும் அனுமதித்தார். Sovereign God in our lives. Hallelujah. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் சர்வ ராஜரிகம் We need to patiently yield ourselves and wait for His time, and the right time that the Lord will magnify Himself and do wonders among us. ஆகையால் நாம் தேவனுக்கென்று பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். காத்திருந்து அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்கும் பொழுது சரியான நேரத்திலே சரியான காரியங்களை நேர்த்தியாக செய்து நிறைவேற்றுவார். All the misfortunes that happened in our life, God allowed, and that's how He could bring her into that area at that time. ஆகையால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சகல துரதிர்ஷ்டவசமான காரியங்கள் என்று அழைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் சரியான காலத்திலே சரியான நோக்கத்துக்காக அனுமதித்தார். Praise God. And He's the same God who will do wonders among us. தேவனுடைய ஸ்தோத்திரம். அதே விதமாய் தான் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்வார். And what He demands from us is complete sanctification. ஆகையால் அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் என்னவென்றால் முழுமையாய் நாம் பரிசுத்தப்படிக் கொள்ள வேண்டும். That not only means our physical, mental, spiritual purity, அதாவது பரிசுத்தமாக்கப்படுதல் என்று சொன்னால் சிந்தனையிலேயும் சரீரத்திலேயும் ஆவியிலேயும் முழுமையான தூய்மை என்பது, but total yieldedness to God. ஆனால் தேவனுக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்கப்பட்டு to be what He wants us to be. அவர் நாம் யாரா இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாரோ அப்படின்னு அவனமாய் இருப்பது. And yielding ourselves to Him, dedicating our lives to Him. நம்மையே முற்றிலுமாய் அவருக்கு ஒப்பு கொடுத்து அனுதினமும் நம்மை அவருக்கு பிரதிஷ்டை செய்ய வேண்டும். Praise God. God comes in a sovereign manner sometimes to disturb our nest also. சில வேளைகளில் தேவன் அவருடைய ராஜ்யபாரத்திலே, அவருடைய சர்வ ராஜரீகத்திலே சில வேளைகளிலே நம்முடைய கூட்டை அசைத்து போடும்படியாக கூட கர்த்தர் வருவார். That's what God says in Deuteronomy 32 verse 11. உபாகமம் 32:11 தேவன் அதைதான் சொல்கிறார். As the eagle stirs her nest. அதாவது கழுகானது தன்னுடைய கூட்டை எப்படி கலைத்து போடுகிறதோ, and fluttereth over her young ones. அதாவது தன்னுடைய குஞ்சுகளை மேலாக அது எப்படி அது பறக்கிறதோ, them on their wing, on a wing. அதனுடைய சிறகுகளின் மேல் தன் குட்டிகளை எப்படி அது ஏந்தி செல்கிறதோ, அதே போல தேவனாகிய கர்த்தராகிய நான், God doing that. We have to learn that from the life of an eagle as to what God is doing in our lives. அதை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார் என்று சொன்னால் அதை கழுகின் மூலமாக தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் செய்வதை. Right? Sometimes it's a disturbance that we may not like, we don't expect. அதாவது சில வேளைகளிலே நாம் எதிர்பாராத விதத்திலே நமக்கு பிடிக்காத விதத்திலே தேவன் it's all the training that the mother eagle gives for the smaller ones to even in the adverse climatic condition to fly above, to soar above the realm. அதாவது அந்த கழுகானது உயரத்திலே பறக்கிறது, அதுவும் சீதோஷண நிலவரம் மோசமாயிருக்கிறது, காற்றின் சீற்றம் அதிகமாயிருக்கும் போதும் தன்னுடைய கூட்டுக்கும் மேலாக உயரமாய் பறக்கும். Definitely in 2026 we can expect things that are not favorable to us at all. அதாவது 2026 வருஷத்திலே சில நாம் எதிர்பாராத சில காரியங்கள், அதாவது சாதகமற்ற காரியங்கள் கூட நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். We are all obsessed with our own domestic work and office and things like that, routine. We don't know really what's happening in the world. அதாவது நாம் எல்லோரும் நம்முடைய சொந்த குடும்பம், வேலைப்பாடுகள் இவைகளிலே அதிகமாக ஈடுபட்டிருக்கிறதுனாலே உலகத்துல என்ன நடக்குது என்பதை குறித்து அறியாமல் இருக்கிறோம். Already in China it's being done. Every human being, there's a facial recognition done by the government. அதாவது ஏற்கனவே சீனா தேசத்துல என்ன செய்திருக்கிறார்கள் என்று கேட்டால், ஒவ்வொரு நபரையும், ஒவ்வொரு மனுஷனையும் அதாவது அவருடைய முகத்தை பதிவு செய்ய சொல்லியிருக்கிறார். Same way with all the latest technology, mobile and TV and all that, you are being tracked, you are being followed. Every word, everything that you say, everything that you do, it's all data, it's all passed on, it's all accumulated against you. அதாவது அதே போலதான் அலைபேசிகள் மூலமாக, தொலைக்காட்சிகள் மூலமாக கூட நாம் பேசுவது, நாம் அசைவது எல்லாமே பதிவு செய்யப்பட்டு எல்லாமே உனக்கு விரோதமாய் அது எங்கேயோ ஒரு இடத்திலே எல்லாம் அதாவது தக்க வைக்கப்படுகிறது. Recently in UK they passed a law to bring in the facial recognition of every person. அதாவது ஒவ்வொரு நபரினுடைய முக அடையாளமும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி யூகேல கூட ஒரு சட்டம் சமீபத்திலே வந்தது. They are tracking and it's all happening. Ultimately that's going to will lead into the
Antichrist regime 666. ஆகையால் இவ்விதமாய் அவர்கள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். கடைசியில் எங்க போய் முடியும் என்று கேட்டால் அந்திகிறிஸ்துவின் இலக்காகிய 666 தான் எல்லாம் போய் முடியும். So we are entering into a very dangerous period. I don't know. Maybe the Lord will come this year. I don't know. ஆதலால் நாம் சரித்திரத்திலே மிகவும் அபாயமான ஒரு காலகட்டத்துக்குள்ளாய் நுழைகிறோம். எனக்கு தெரியாது, ஒருவேளை கர்த்தர் இந்த வருஷத்திலே கூட வரலாம். And still we have the responsibility to live and to prove God in the circumstances. ஆகையால் இந்த சூழ்நிலையிலே கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தரை நிரூபிக்க நமக்கு ஒரு பொறுப்பு உண்டு. So understanding as to the purpose of God, understanding as to who God has made us to be, why we are saved, and understanding this spiritual truths, we need to live up to the expectation of God. Sanctify yourself. Tomorrow the Lord will do wonders among you. ஆகையால் தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு, தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டு, தேவன் நம்மை எதற்கென்று அழைத்திருக்கிறார், நாம் யார், தேவன் யார், எதற்காக நாம் சிருஷ்டிக்கப்படும் என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் நாளைக்கு தேவன் நம் மத்தியிலே அற்புதங்களை செய்வார். God wants such dedicated people. ஆகையால் தேவன் இப்படிப்பட்ட தீவிரமாய் முடிவுள்ள ஒரு ஜனங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். அர்ப்பணிக்கப்பட்ட உள்ளங்கள், dedicated people, தீவிரமாய் அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். yielded to God. தேவனுக்கு என்று முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். We should not think because I am saved, because I call upon Jesus, I can get what I want. அதாவது நான் ரட்சிக்கப்பட்டதுனாலே நான் இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் எனக்கு கிடைக்கும் என்று நினைக்க கூடாது. It's not what I can get from God, it's what I can be to the Lord. அதாவது தேவனிடத்திலிருந்து என்னால் என்ன பெற்றுக்கொள்ள முடியும் என்பது முக்கியம் அல்ல, அவருடைய கருத்திலே நான் என்னவா இருக்க முடியும் என்பதுதான் முக்கியம். You and I have to be the person that we can to prove God in the most difficult circumstance. மிகவும் கடினமான சூழ்நிலையிலே தேவனை நிரூபிக்கிற ஜனமாய் நானும் நீங்களும் இருக்க வேண்டும். That's the kind of people that we see in this particular context. ஆகையால் இந்த குறிப்பிட்ட நாம் வாசித்த வேத பாகத்திலே இப்படிப்பட்ட ஜனங்களை தான் நாம் பார்க்கிறோம். Hey, sanctify yourselves today. Tomorrow the Lord will do wonders among you. இன்றைக்கு உங்களை பரிசுத்த பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். The things that are said in the word of God are absolutely should come to pass upon this earth. தேவனுடைய வார்த்தையிலே சொல்லப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நிச்சயமாக ஒன்று விடாமல் நிறைவேற்றப்பட வேண்டும். The 7-year tribulation is what the Old Testament, speaks about the day of the Lord, the day of the Lord, the day of the Lord. அதாவது வரப்போகிறதான 7 வருட உபத்திரவ காலத்தை குறித்து பழைய ஏற்பாடானது கர்த்தருடைய நாள் என்று சொல்லி குறிப்பிடுகிறது. You see the war, and you see the commotion already, the war clouds hovering everywhere. China and Russia, Ukraine, all these things are happening, and the men's heart failing them for fear, looking up to those things that shall come upon the earth, said Jesus. அதாவது சீனாவிலே நடக்கிற சம்பவங்கள், ரஷ்யா, யுக்ரைன், இந்த யுத்தங்கள் இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது இயேசு சொன்னார், அதாவது செய்திகளின் நிமித்தமாக, சம்பவங்களின் நிமித்தமாக மனுஷனுடைய இருதயங்கள் கலங்கி போகும் என்று இயேசு சொன்னார். அப்படியே நடக்கிறது. This is not the time to slumber, this is not the time to get or gain, but to be active for the Lord. அது ஆகையால் இது உறங்கும் நேரமும் அல்ல, அல்லது லாபத்துக்கு பின்பதாக ஓடுவது நேரமும் அல்ல, ஆனால் கர்த்தருடைய காரியங்களிலே ஈடுபட வேண்டிய காலமா இது இருக்கிறது. There's a beautiful picture in the book of 2 Kings. 2 ராஜாக்களிலே ஒரு அற்புதமான ஒரு காட்சியை பார்க்கிறோம். The great prophet Elisha there. அதாவது எலிசா தீர்க்கதரிசியை குறித்து அங்க வாசிக்கிறோம். Then the next country, the Syrian captain, he came to be cleansed of his leprosy. அதாவது பக்கத்து தேசமாகிய சிரியாவினுடைய ஒரு பெரிய அதிபதியானவன் எலிசா தீர்க்கதரிசியினிடம் தன்னுடைய குஷ்டரோகத்திலிருந்து சுத்தமாக்கப்படுவதற்காக வந்தான். And God miraculously heals him. அது மட்டுமில்லாமல் அவன் வந்தது மட்டுமில்லாமல் தேவன் அவனை அற்புத விதமாக சுகமாக்கினார். And then he is giving some gifts to the man of God. அந்த மனிதன் அந்த தேவ மனுஷனுக்கு ஒரு சில ஈவுகளை, பரிசுகளை தருகிறான். He refuses completely. அவனோ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறான். So afterwards his servant, Elijah's servant Gehazi, கொஞ்ச நேரம் கழித்து எலிசாவினுடைய வேலைக்காரன் கேகாசி, he runs after Naaman and says, he tells him a lie. கேகாசி நாகமானுக்கு பின்பதாக ஓடி போய் அவன் நாகமானிடம் ஒரு பொய்யை சொல்லுகிறான். And then he says, some guests have come, so my master has sent me to get some gifts from you, clothes and whatnot. அவன் சொன்ன பையை எது என்று கேட்டால், அதாவது என்னுடைய எஜமானுடைய வீட்டுக்கு ஒரு சில விருந்தாளிகள் திடீரென்று வந்து விட்டார்கள், ஆகையால் என்னை
சீக்கிரமாய் போய் அவரிடத்திலிருந்து ஒரு சில பரிசுகளை மாத்திரம் நீ கேட்டு வாங்கி கொண்டு வா என்று சொல்லி அனுப்பினார் என்று சொன்னான். So when he returns, அவன் திரும்ப கேகாசி திரும்பவும் வீட்டுக்கு வந்தான். எலிசாவின் வீட்டுக்கு வந்த போது Elisha knew by the Spirit of God had revealed to him what had happened. எலிசா தன் ஆவியிலே பரிசுத்த ஆவியின் மூலமாக என்ன நடந்தது என்பதை அறிந்து கொண்டான். So he says the curse of Naaman, leprosy, will cleave to you. அதாவது அவன் சொன்னான், நாகமானுடைய குஷ்டரோகம் என்னும் அந்த சாபமானது உன்மேல் வரும் என்று சொன்னான். It was not the lie that mattered much. ஆகையால் அவன் சொன்ன பொய் அவ்வளவு முக்கியம் அல்ல. What Elisha scolded him, no, we need to understand very clearly. He says, is it the time for you to buy or to sell? அவன் அதாவது எலிசா சொன்னதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது என்ன வாங்கும் விற்கும் காலமா என்று கேட்டான். Right? This is not the time, because this is the most dreadful time for our nation, and this is the time for us to prove God. And that's the reason Elisha did not take anything from Naaman, to show that the God of Israel is really the true and the living God. அதாவது இந்த தேசமானது தேவனை விட்டு தூரமா இருக்கிறது. இந்த தேசத்திலே இப்பொழுது நாம் நின்று தேவன் தான் உண்மையான கர்த்தர் என்று சொல்லி நிரூபிக்க வேண்டிய நேரமா இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்திலே அவன் வந்து பரிசுலாம் தரும் பொழுது இந்த நிமித்தமாக அவன் வேண்டாம் என்று சொன்னான். Is it the time for you to buy land and things like that? ஆகையால் இப்பொழுது போய் நீ இதெல்லாம் இந்த நேரத்திலே வாங்குவதையும் விற்பதும் செய்யும் நேரமா இது இருக்கிறதா? It's a dangerous thing. The people of God must learn that lesson. What time we are living in, what is the significance of that? ஆகையால் இது ஒரு அபாயமான ஒரு காரியம். தேவனுடைய ஜனங்கள் நாம் எந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். The 2026, that means any time now the trumpet will sound. ஆகிய 2026 என்று சொன்னாலே எந்த நிமிஷமும் எக்கால சத்தம் தொனிக்கலாம். All that matters is the redemption of our soul. முக்கியமானதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய ஆத்துமாக்கள் மீட்கப்பட வேண்டும். We need to be the people sanctified completely. முற்றிலுமாய் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனமாய் இருக்க வேண்டும். Body, soul and spirit. ஆவி ஆத்மா சரீரத்திலே sanctified or prepared, yielded to God. முற்றிலுமாய் பரிசுத்தமாக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு காணப்படுகிற ஜனமாய் இருக்க வேண்டும். We will be the people through whom God will manifest forth His glory. அதே நிமித்தமாய் தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதான ஜனங்களாய் நாம் இருக்க முடியாது. So he says, sanctify yourselves today, tomorrow the Lord will do wonders. இதே நிமித்தமாய் தான் அவர் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். The Lord will do wonders. கர்த்தர் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வார். பெரிய வாக்குத்தத்தம். But it comes with a precondition. Sanctify yourself. ஆனால் ஒரே ஒரு முன் நிபந்தனை, அது என்னவென்றால் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். God is at work. தேவன் செயல்படுகிறார். You and I are needed. நானும் நீங்களும் தேவனுக்கு தேவை. To prove Him. அவரை நிரூபிக்க, to glorify Him, அவரை மகிமைப்படுத்த, and to show Him to the world. அவரை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த. Shall we bow our heads, please? தலைகளை இந்த காலையிலே தாழ்த்துவோம். Just take a moment at the beginning of this year. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலே கொஞ்சம் நேரம் எடுத்து to examine yourself. உங்களே நீங்க பரிசோதித்து பாருங்கள். The areas where we have not been very pleasing to God. எந்தெந்த பாகங்களிலே நம் தேவனுக்கு அவ்வளவாய் பிரியமா இல்லை என்பதை சிந்தித்து பார்ப்போம். The areas of our failure. எங்கெல்லாம் தோல்வி அடைந்தோம் என்று சிந்தித்து பார்ப்போம். Let it be gone this 2025. ஆண்டவரே, இதெல்லாமே இந்த 2025 வருடத்தோடு ஆண்டவரே முற்றிலுமாய் நின்று போகட்டும் என்று சொல்லுவோம். Dedicating my life to you. இதோ ஆண்டவரே, நான் உண்மையிலேயே உம்மிடம் என்னையே அர்ப்பணித்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுவோம். Myself to you, Lord. என்னையே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. With your Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும். Help me to understand your word. உம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்ள எனக்கு கிருபையை தாரும். Help me to live up to your expectation. உம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நான் உயர எனக்கு கிருபை தாரும். Through me you will be glorified, Lord. அது நிமித்தமாய் நீர் உண்மையிலேயே என் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். I yield myself to you. இதன் நிமித்தமாய் என்னையே ஒப்புக் கொடுக்கிறேன். Sanctify me, Lord. என்னை பரிசுத்தப்படுத்தும். Accept my dedication. என்னுடைய அர்ப்பணிப்பை நீர் ஏற்றுக்கொள்ளும். All for your glory. எல்லாம் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்றே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் Amen. ஆமென். Hymn is that? Closing hymn.